குடும்பத்துக்கு எடுக்கிறவங்க குடும்பத்துக்கு எடுக்க இப்படி நாளைக்கு டிவியில போன்ல பாத்துக்கலாம் வந்து இப்ப என் அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு வரது உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தானே போன அண்ணன் மட்டும் போட்ட அண்ணன் போட்டாட்டியும் பாக்குற மக்கள் எல்லாம் நம்மள தான் கேவலமா பேசுவாங்க. நம்ம சீர் கொண்டுட்டு போலாம் அண்ணன் மட்டுக்கு சீர் இல்லைங்க சீர் எடுத்து ஒரே ஓடி போயிடாச்சு. இருபதால பிடிச்சாங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க எல்லாம். அண்ணன் மட்டுக்கு செம்பட்டா கொண்டு போன சீர் வச்சு நகை நட்டு அண்ணன் ஆளுக்கு ஒண்ணு எடுத்தாச்சு. நீ சேரு கம்மியா போயிட்டு வந்தா போயிரும்ல. சரி மேல எங்க அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு வரதுக்கு சம்பந்தம் தானே நிறைய சீர்வரிசை எடுத்துட்டு போறோம். கூப்பிடா அண்ணன் கூப்பிடாத விட்டாலும் நம்ம சீர்வரிசை கொண்டு போய் தான் போறோம். அப்படியே கொஞ்சம் விசையா பேசுங்க. நம்மள வான்னு கூப்பிடுவாங்க. நம்ம சீர்வரிசை கொண்டு அண்ணன் போலாமா? அடி வாங்கலாடி வாங்கலாடி இப்படி அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போகும்போது நாம தான் புதுசீலை கட்டிக்கிட்டோம். இவங்களும் புதுசீலை கட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒருத்தர் கூட தலையில பூ இல்லாத வராங்களே. அண்ணன் மட்டும் போனா இத்தனை சிறுவரிசை எடுத்துக்கிட்டு இத்தனை ஊர் மக்களையும் கூட்டிக்கிட்டு சொந்த பந்தெல்லாம் சாதிச்சாலும் ஒட்டு வருவா எல்லாம் கூட்டிட்டு வரேன். இவ்வளவு சீர்வரிசையில ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேச மாட்டாங்க. நம்ம தோட்டத்துல பூ இருக்குது இல்ல அந்த நந்தவனத்துல அந்த பூவெல்லாம் பறிச்சு ஒரு அணி அணியா கட்டி இவங்க வச்சு கூட்டிட்டு போங்க. அந்த பூ பிச்சு கட்டுறதெல்லாம் சரிதான். ஆமா ஆமா. அந்த வெடிச்சு போன பூ இருக்குது பாத்தியா? ஆமா. அந்த பூவை தான் இவங்களுக்கு கட்டி வச்சு கூட்டிட்டு போகணும். ஆமா. மொக்காகறத அந்த மொக்காகறத பூ கடையில பூ மார்க்கெட்ல போட்டு பணம் சம்பாதிக்கணும். சரி சரி.
இங்க இருந்தாயா தலை நிறைய வள்ளி போச்சுட்டு போலாம். ஏமா அடியே ஓய் ஓய் இங்க கீழே கட்டின கையில கார் இல்லையா? நாங்க என்ன பண்ணலாம், பூவா கட்டி வச்சுட்டு பிள்ளைகிட்ட போறோம். எல்லாத்துக்கும் 108 எடுத்து கூட்டு போக போறீங்க. போன் வந்து ஒரு 5 நிமிஷம் அதுக்கு இந்த புட்டை இடைக்கு இல்லமா 108 ராகமா போலாமா? அது வந்து கிட்ட போடுமில்ல. சரி இங்க நில்லுங்க. நான் போய் பூவெல்லாம் பறிச்சு ஒரு அணியணியா கட்டி தரேன். ஆளு கொஞ்சம் வச்சு போலாம். ஏய் பையா மாறாச்ச அந்த பூத்த நல்லோ மரத தேடி யாரோலி செஞ்சலா இந்த செடியில போய் பூ பறிக்கலாம் நிக்கும் பொழுது சரி நான் கிட்ட போக போக அந்த பூவெல்லாம் பூ மாறி போகுது. தெரியலமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும். சரி நாம இந்த பூச்செடி கிட்ட போகவும் தான் இந்த பூவெல்லாம் மாறி போகுது. நம்ம மறுபடியும் பின்னாடியே நடந்து வந்து பார்த்தா அந்த பூ உதிர்ந்து விட்டதா இல்ல மலர்ந்த பூ அப்படியே தான் இருக்குதான்னு தெரியும். பின்னாடி போய் பார்க்கலாமா? பாருங்க அடியே ஓய் இந்த பூக்கெல்லாம் பாத்தியா நாம எவ்வளவு கேவலம் கட்டு போயிட்டோம். அது ஒரு பூ பறிக்கலான்னு போய் நிற்கும் போது பூ மாறி போச்சு. பூ வேண்டான்னு சொல்லி வெளியே வரும்போது இந்த பூவெல்லாம் மீண்டும் மலர்ந்து விட்டது. வெடிச்சு நிக்குது. இந்த பூவெல்லாம் ஒரு கேவலம். தாய்க்காத வந்து விட்டா இவக்கு நான் இவ கைக்கு நாம சிக்கணுமான இந்த பூவெல்லாம் பாத்தி ஒரு அதுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆடுது. என்னாட்டம் பொம்பளை ஆனாச்சும் இருக்க முடியுமா? அந்த ஊர்ல ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. மாட்டியாமட்டில் ஒன்னா பார்த்துதான் நாளைக்கெல்லாம் பழகிட்டு ஏரி வேலையில போய் சக்காலத்திங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு செட்டு வந்துச்சோம் இந்த வர்ண மேல பேசினாலாம். சரி ஏங்க சக்காலத்தியாங்களா ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த பூவெல்லாம் நம்ம தோட்டத்து பூவெல்லாம் காஞ்சி போச்சு. எங்க அண்ணன் மட்டும் போவ கடையில நான் வாங்கி கொடுக்குறேன். போலாமா? அடி வாங்கலாடி வாங்கலாடி தோழி செஞ்சலா
அம்மா இப்படியே நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டவங்கள. சரி அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா டேய் பொறா சோறு போடுவேன் கண்ண கொண்டாட்டி. அக்கோய் அக்கா நல்லா பிடிச்சி அந்த பெத்தாளத்தை கீழே போட்டாங்க. இடியா போட்ட சாமி அதில் வச்சு பிடிக்க கோய் கடையில் வாங்கிட்டு போய் தெரிஞ்சுக்க. கொம்பூர் கடையில கொம்பூர் கடையில் தான். இப்படியே எங்க அண்ணன் மட்டுக்கு பாதி தூரம் வந்துட்டோம். இவ்வளவு தூரமா இங்க பாரு ராலிபாயா என்ன சொல்றாங்க? இவ்வளவு என்ன செம்மண்ண உடஞ்சி போச்சு. சரி இப்படியே வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம். இவ்வளவு தூரம் நம்மள நடக்கடிச்சா கூட்டிட்டு போறாள. ஒரு தண்ணி தான் தண்ணி தான் வருதா? சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனா எங்க அண்ணன் மட்டும் போனா ஏசி போட்டு விடுறது. ஆளுக்கு ஒரு அளவு கொடுங்க சைஸ். சரி போய் எடுத்துறேன். சரி பாதி தூரம் வந்துட்டோம். எங்க அண்ணன் மட்டும் எல்லைக்கு போன உடனே எனக்கு எங்க அண்ணன் போட்டாட்டி என்ன குடுக்கறானோ அதுல முக்காவாசி உங்களுக்கு தான். இப்படியே வாங்க. எங்க அண்ணன் மட்டும் போனோன்னே எங்க அண்ணன் மட்டும் நாட்டு எல்லையில வேல்நாட்டு சீமையில எங்க அண்ணனோட கிணறு இருக்குது. அங்க போனோன்னே ஐயோ உங்களுக்கு தண்ணி தாவா இருக்குதுங்களா? தண்ணி மட்டும் தரேன் வாங்க போலாம். எங்க அண்ணன் மட்டும் குளத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தண்ணி தாவம் தான் இருக்குது. கல்யாணத்துக்கு போகும்போது குளத்துல செம்மண்ணா கொண்டு வந்து அந்த அந்த பொட்டி பித்தாங்க முடிச்சாரு. இது பித்தாள சம்பமா? வெள்ளி டம்ளர். வெள்ளி டம்ளர். சரி இங்க நில்லுங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒவ்வொரு ஆளுக்கா தண்ணி கொடுக்குறேன். குடிச்சுட்டு எங்க அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு பசிக்குதா? சாப்பாடு எப்படி மட்டும் எல்லாம் கொண்டாடி போடுறாங்க. அங்க நீரழிக்க நானும் போய் எப்படியோ குளத்துக்கு வந்துட்டோம். சரிமா ஒவ்வொரு படியா கீழே இறங்கலாமா? ஒவ்வொரு படியா கீழே இறங்கலாம். அடியே நீர் எடுக்கலான்னு போகும் பொழுது ஒவ்வொரு படியா கீழே இறங்குறேன் நானு. அந்த தண்ணி ஒவ்வொரு படியா குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த தண்ணிக்கு என்னவா இருக்கும் தெரியலமா? அதுக்கு என்னன்னு தெரியலமா. அதனால ஒவ்வொரு படியா பின்னாடி ஏறிதான் பாக்கலாம். சரி ஏறிப்பாரு ஏறிப்பாரு. அடியே சண்டாளி, இந்த தண்ணிக்கும் ஒரு கேவலம் கட்டு போயிட்டோம் பாத்தியா? தண்ணி எடுக்கலான்னு போகும்பொழுது ஒவ்வொரு படியா தண்ணி கீழே இறங்குனுச்சு. நான் படியேறி மேல வரும் பொழுது அந்த நீரெல்லாம் ஒவ்வொரு படியா மேலேறி வருது. சரி அந்த பொம்பளை தக்காளத்துக்கிட்டு தண்ணி கேட்டா நான் போய் என்ன சொல்லு புண்ணியம் பண்ணிருக்கணுமா? புண்ணியம் பண்ணிருக்கணும்.
தண்ணி கொட்டிட்டு வந்துட்டேன் ஆளுக்கு வந்து குடிப்போம் தண்ணி தான் கொட்டிக்கிட்டு வந்தா முடுற புண்டவாயா ஆளு கொஞ்சம் ஏய் வந்தாடா நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்த ஆளு கொஞ்சம் ஊத்தி ஊத்துறேன் அப்படியே சரியா போயிடு ஏய் கொள்ளடா அப்ப ஊர்காயடா அப்படியே கொஞ்சமா குடிச்சுடா சரி ஓய் தண்ணி குடிச்சிட்டீங்களா குடிச்சாச்சு எங்க அண்ணன் மட்டும் போலாம் போலாமா இன்னும் இப்பதான் எங்க அண்ணன் மட்டும் நாட்டுக்கு வந்திருக்கிறோம் நாட்டுக்கு அண்டாடதான் எங்க அண்ணன் மட்டும் இருக்குது மெல்ல தானே போக முடியும் சரி வாங்க போலாம் எங்க அண்ணன் மட்டும் தோட்டத்துக்கு வந்துட்டோம் ஆமா பசி இருக்குதா ஒரு ஆப்பிள் பழம் ஒரு சாத்திக்காய் இருந்தா இந்த தட்டு கூடாயா இந்த சண்டாலும் இதுல இருக்கிற ஆப்பிள் எங்க அடி உனக்கு கொடுப்பாங்க நீ பாப்பா விளையாடு பண்றீங்களா உள்ளாரே அந்த ஆளுக்கு சண்டைக்கு போறேன் அந்த ஆளு தின்னுட்டாங்க நான் எதுக்கு உங்ககிட்ட இந்த தரத்தை கொடுத்தது நீ தான் திங்க மாட்டேன் தக்காளி கேட்டு ஆப்பிள் காய் ஆப்பிள் பழம் மாதுளம் பழம் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் தக்காளி கண்ணு வச்சுட்டே இருந்துக்கிறான் இதே இவனுக்கு தின்னுட்டாங்களா நடந்து வரமே அவரு பசிக்காதான் ஆமா 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 ஒரு ஆட்டாங்க ஒரு காருக்கு எடுக்க மாட்டியா நடக்க வச்சு கூட்டிட்டு வர கால்லாம் மடிச்சு போகுது நடந்து சீர் கொண்டுட்டு போனாக்கா வீங்கி போச்சு இப்ப நீங்க தான் பேசுறீங்க நாலு பேரும் வாயே இப்படி நடந்து சீர் கொண்டு போனாக்கா கார்ல போனா ஒன்ன போனா அப்ப வீட்டுக்கு போறான்னு பாப்பாங்க எங்களையே தோழிங்க இத்தனை சொந்த பந்தெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த வர்ணமலையாகப்பட்டவன் அண்ணமுட்டுக்கு எவ்வளவு சொத்து சொகத்தோட சீர் தூக்கிட்டு போறான்னு கண்ட சனமெல்லாம் பேசுவாங்கல்ல எனக்கு பெருமையால இருக்கும் உனக்கு பெருமை அதனாலதான் வீங்கி போச்சு எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் போய் எப்படி வீங்குதுன்னு மட்டும் பாரு இந்த பழத்தெல்லாம் எப்படியோ எங்க அண்ணன் தோட்டத்துல மாதுளை கனி சப்போட்டா கனி கொய்யா கனி மாங்கனி தேங்கனி எல்லாம் பழுத்து போயிருக்குது எல்லாம் பொறிச்சு எல்லாம் பறிச்சு சாப்பிட்டு இந்த கூத்துட்டாரு அந்த அண்ணன் எங்க அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு நாலு தேங்காய் கொடுத்துக்க மாட்டா அப்படி கோயில் நிறைய கட்டி வச்சிருக்காங்க எங்களா தேங்காய வெறும் பழம் மட்டும் கொண்டா நாங்க பணமா அப்படி வருது நாலு தேங்காய் மட்டை ஒரு கொலையாவது நேராவது சரி எங்க அண்ணன் மட்டும் நீ கேட்டீங்கன்னு ஒரு மூட்டை தேங்காய் எங்க அண்ணன் மட்டும் தோட்டத்துல இந்த காய்கனி எல்லாம் முக்கியமான ஒண்ணு சொல்றேன் எங்க அண்ணமுடி தோட்டத்துல இருக்கிற மாங்காய் கனி கொய்யா கனி சப்போட்டா மாதுளை கனி எத்தனையோ பழ வகை எல்லாம் இருக்குது இவங்களுக்கு எல்லாம் பறிச்சு கொடுத்து நம்ம பிச்சுட்டு போலாம் போலாமா அப்படி ஓரமா நில்லுங்க அப்படி நேரம் பறிச்சுட்டு வர சாப்பிட்டு நீங்க சாப்பிடுறீங்க நல்லா நீட்டா சாப்பிட்டு அத்தாயிரம் போலாமா நானே உன்னோட வரணும் எங்க அண்ணன் மட்டும் பழத்தோட்டத்துல சரி இந்த காக்கா குருவி கிளி எல்லாம் எவ்வளவு பழத்தெல்லாம் தின்னுகிட்டு இருக்குது பாத்தியா இந்த பழத்தெல்லாம் அப்படி கொத்தி கொத்தி கீழே போட்டா எங்க அண்ணன் பாவம் எப்படிதான் சம்பாதிப்பான் எப்படி சொத்து சேர்த்துவான் எங்க அண்ணன் மட்டும் பையனை எப்படி வாழ வைப்பான் இந்த குருவிங்க எல்லாம் துரத்திட்டு இதுலயும் ஒரு நல்ல ஐடியா அடி ஆமா ஆமா கொஞ்ச நேரம் கம்முன்னு தான் இருக்கு அக்கா ரெண்டு காய் இந்த காயெல்லாம் சரி
இதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னம்மா? இந்த நல்ல காயெல்லாம் பொறுக்கி ஒரு பக்கம் கூடையில அடிக்கிட்டு சரி இந்த குருவியில ஓட்டி விட்டு இந்த குருவி கொத்தன காயை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கலாம் தின்னுட்டு வரட்டும். நல்ல காயை கொடுத்தா அண்ணன் வச்சு சம்பாரிச்சுக்கிட்டோம். இந்த குருவி கொத்தன காயை அவங்க சும்மா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கேட்பாங்க. குருவி கொத்தன பழம் தின்னுட்டு போறாங்க. நமக்கு என்ன சாப்பிட கேட்கறாங்க பழம் முன்ன அந்த குருவியில ஓட்டலாம். ஓட்டு எங்க வெள்ளி கவுண்டு இந்த வெள்ளி நல்ல கவுண்டு இருக்கு. அம்மா எப்படியே வெள்ளி கவுண்ட் எடுத்து வெள்ளி குழம்பெடுத்து எல்லாத்தையும் துரத்தியாச்சு. இப்ப இந்த உதிர்ந்த பழத்தெல்லாம் காக்கா குருவி கொத்தலாம் பொறுக்கலாமா? எங்க அண்ணன் மட்டும் கொய்யா பழம் அப்படியே தேன் மாதிரி நிக்கும். ஆமா இவ்வளவு இனிப்பா எனக்கு இருக்கும். எங்க அண்ணன் மட்டும் வாங்கடிக்குள்ள போலாம். ஆமா சரி சாப்பிடு. ஆளு கூட வாயில போட்டுக்காங்க. சரி பிடிச்சி போகுது. ஆமா பார்த்து சாப்பிடுங்க. அது கம்மியா சாப்பிடுங்க. புழுவுகள் இருக்கு போகுது. புழு இல்ல நல்ல பழம் கம்மியா சாப்பிடுங்க. பாதி இப்ப சாப்பிட்டுக்கோங்க. அங்க போய் சாப்பாடு வந்து பாதி சாப்பிட்டுக்குவீங்க. ஆமா பாதி குடிக்கிறீங்க. அம்மா எனக்கு அவுத்துமா சிக்கிதுமா. எல்லா பொம்பளைங்களும் ஓட்டமா இருக்கிறாங்க. இந்த 2 பொம்பளைங்களும் இப்படி ஒல்லியா கூட்டிட்டு போனா எங்க அண்ணன் பொண்டாட்டி கேவலமா பேச மாட்டான். 2 பழம் சேர்த்து கூட்டு போ. 2 பழம் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு நாத்துக்கு கொஞ்சம் பெருசா எப்படியா சாப்பிட்டீங்களா? போலாமா? வேற எதுவும் தேவை ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு டீ தான் சரி போலாமா? நாடு தேடி
எப்படியோ மூடிக்கத்தோடு மாளிகை எங்க அப்பா வீட்டு மாளிகை பாத்தியா? எவ்வளவு சீரியல் எவ்வளவு டீப் லைட்டு, எங்க அண்ணன் மட்டும் கல்யாணத்துல எவ்வளவு வாழை மரம், எத்தனை தேங்காய் குளம் தொங்குது பாத்தியா? எத்தனை தொங்குது பாரு. தொங்குதே பாரு, சொன்ன பல்பாங்க தொங்குது. ஏமா ஏமா என்ன பண்டிகை எடுத்து வச்சுக்கிறீங்களா? சாமி, நாங்க எங்க பிள்ளோட்டு வந்து எவ்வளவு பாரம் நோக்கடாச்சு. சரி கொண்டு வந்துக்கிறீங்களா? சீரா ஆரம்பத்தை ஏன் வலுமணக்கிற வந்து நான் ஏதோ பண்டிகை அடிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டேன். சரி எப்படியோ எங்க அண்ணன் மட்டும் வந்துட்டோம். என்னதான் இருந்தாலும் அண்ணன் கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல, நாம கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்துட்டோம். வாசல்ல தான் கொஞ்ச நேரம் நிப்புமே, யாரும் போய் சொல்ல மாட்டாங்களா? யாரும் கூப்பிடல, கதவு வேற சாத்தி கிடக்குது. தட்டு தட்டு ஓட்ட ஓட்ட உடைக்கிறதா? கதவு உடைச்சுட்டு எங்க அண்ணன் மட்டும் சொத்து போயிடும். நீயா புது கதவு எடுத்து போடுவாங்க. சரி இங்கேயே வைக்கலாம், தாதி மார்க்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுடலாம். சரி வாங்க, வைக்கிற சார் அப்படியே தூக்கிட்டு போயிடாதீங்க, நாளைக்கு கூட்டு போக முடியாது. அப்புறம் அப்படியே வைங்க. வருமானது 8 கோடி பவுன் பண்ணி கொடுக்கணும். இந்த பொட்டியிலேயே தான் இருக்கு. சரி இங்க பாரு, டேய் கோமாளி, சாட்டை வாங்கி கொடு, உள்ள கொடு. இங்க எங்க அண்ணன் மட்டுக்கு வந்ததெல்லாம் பேசி கிடையாது. எங்க அண்ணன் டேய் பையா போட்டோ பிடிச்சிக்கிறேன். எங்க அண்ணன் போட்டாட்டி குடுக்க குடுக்க, எங்க அண்ணன் போட்டாட்டி போட போட நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு நம்ம நாட்டுக்கு போயிடலாம். இப்படியே உட்காந்து சீர் வரிசை பாத்துக்கோங்க. அதனால தூக்கிட்டு போயிட போறோம். லைட் மாட்டுவீங்களா? சரி சீர் வரிசை வச்சு வச்சுட்டோம். இத பாத்துட்டுனாச்சும் ஆன மேல 6 லட்சம், குதிரை மேல 1 லட்சம். என் தங்கச்சிங்க சீர் வரிசை எடுத்துட்டு வந்தது அவங்களுக்கெல்லாம் கம்மி, கோடி கணக்குல. ஆமா, எவ்வளவோ எடுத்துட்டு வந்துட்டோம். இவ்வளவு சீர்வரிசையும் பார்த்த உடனே எங்க அண்ணனும் எங்க அண்ணன் பொண்டாட்டியும் நம்ம தங்க வர்ணமலதான் இவ்வளவு சீர்வரிசையோட வந்திருக்கிறான்னு சொல்லி அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. அதனால கூப்பிட்ட பிறகு நாம எங்க தங்கச்சிகளை கூட்டிக்கிட்டு நாம எங்க அண்ணன் மட்டும் உள்ளார போடலாம். ஆமா, உங்க சொந்த பந்தமா கூட்டிட்டு வந்துக்கிறல, எங்க சொந்த பந்தம் நீங்க சாப்பிட்டு தான் போறா பாரு, நிறைய சாப்பிடுவாங்க. ஆமா, அவரோட போட்டு சரி பாக்கலாம். உட்காந்து பாருங்க.